ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் சிலரை நம்புவோம். ஆனால் நம் தான் நினைத்து கொண்டு இருப்போம் அவர்களுக்கு நம் தான் முக்கியம். நம் இல்லை என்றால் அவர்கள் வாழ்க்கையில் தவித்து விடுவார்கள். அவர்களுக்காக நம் எல்லா வேலையும் செய்வோம். அவர்களுக்கு பிடித்ததை வாங்கித் தருவோம். அவர்களுக்கு பிடித்தது போல நாம் நடந்து கொள்வோம். இப்படி ஒவ்வொன்றையுமே அவர்களுக்கு பார்த்து பார்த்து நம் வாழ்க்கையில் நமக்கு பிடித்ததை கூட செய்து கொள்ளாமல், நமக்கு அவர்களுக்கு பிடிக்குமே, நாம் இப்படி இருந்தால் பிடிக்குமே என்று நினைத்து நினைத்து அவர்களுக்காக நம்மை மாற்றிக்கொள்வோம். அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் முன்னேறுவதற்காக நம் வாழ்க்கையை கீழே தள்ளிவிட்டு அவர்களுடன் சேர்ந்து நம் ஏறலாம் என்று அவர் கையை பிடித்து ஏறுவோம். ஆனால் என்ன நடக்கும் தெரியுமா? காலப்போக்கில் 2-3 படி ஏறிய பிறகு நம் யாரோ என்று கையை உதறி விட்டுவிட்டு அவர்கள் தனியாக ஏறுவார்கள். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் ஒன்றுமே இருக்காது. உன் வாழ்வில் நடந்தது தானே தங்கமே. எப்பொழுதும் ஒன்று தெரிந்து கொள், நம்பிக்கை வைக்கலாம், ஆனால் அவர்கள்தான் வாழ்க்கை என்ற நம்பிக்கையை வைக்கக்கூடாது. உன்னிடம் நான் எப்பொழுதும் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். பிறக்கும் பொழுது நாம் எப்படி பிறந்தோம்? தனியாக. போகும்பொழுது எப்படி போகிறோம்? அதுவும் தனியாக. நடுவில் வருபவர்கள்தான் இவர்களெல்லாம். இவர்கள் மீது நம்பிக்கை, மரியாதை வைக்கலாம். ஆனால் வாழ்க்கை துணை என்று ஒரு பொழுதும் யாரையும் நினைக்கக்கூடாது. நீ எப்பொழுதுமே சிந்திக்க வேண்டும். நீ திரும்பி பார்த்தால் உனக்கென்று ஒன்றை நீ உருவாக்கி கொள்ள வேண்டும். ஆனால் இல்லை, அவருக்காக நான் உதவி செய்வேன், இவருக்காக நான் நம்பி இதை செய்வேன் என்று செய்தால் கடைசியில் நீ உனக்காக வைத்திருப்பது ஒன்றுமே இல்லை. போலியான மக்கள் மட்டுமே தான் இங்கு சூழ்ந்திருக்கிறார்களே தவிர ஒருவன் கூட உண்மையானவன் கிடையாது. நான் நிச்சயமாக சொல்கிறேன், நாளையும் நீ ஒரு நபரை சந்திக்கலாம். புதிதாக அவன் உன்னிடம் அன்பாக பேசலாம். நீ சோர்ந்திருக்கும் பொழுது உன்னை ஊக்குவிக்கும் வகையில் பலவிதமான வார்த்தைகளை அவன் சொல்லலாம். ஆனால் அதை எதையுமே நீ பார்த்து மயங்கக்கூடாது. நீ எப்பொழுதும் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? எல்லாவற்றிலும் சுதாரிப்பாக, எல்லாவற்றிலும் நிலையாக. யார் என்ன சொன்னாலும் வெறும் தலையை மட்டும் மாட்டிக்கொண்டு உன்னுடைய காரியத்தில் நீ கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். என்னுடைய தங்கமே, நான் சொல்லும் விஷயம் உனக்கு புரிகிறதா? என்னுடைய தங்கத்திற்கு ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு முறையும் எடுத்து எடுத்து சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறேன். ஆனால் பாசம் கண்ணை மறைத்து சிலரிடம் ஏமாந்து போக வைக்கிறது. பரவாயில்லை, இதற்கு முன்பு ஏமாந்தது எதையும் நினைத்து வருத்தப்படாமல் இனி சுதாரிப்பாக இரு. இதற்கு பிறகாவது உனக்கென்று ஒரு வாழ்க்கையை உருவாக்க கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே. நிம்மதியாக இரு. நீதான் அனைத்திற்கும் பொறுப்பு. சந்தோஷமும் நிம்மதியும் சகல ஐஸ்வர்யங்களும் உன்னிடம் வந்து தானாகவே சேரும். ஓம் சாய்ராம்.